ஊரே உனக்கு பகையானாலும், உலகமே உன்னை வெறுத்தாலும், வினை வந்து உன்னை சூழ்ந்து கொண்டாலும், நம்பின நண்பர்களே உனக்கு துரோகிகளானாலும், உன்னை முதுகில் குத்தினாலும், எதை நீங்கள் பெற்றாலும், எதை நீங்கள் இழந்தாலும், இது இறுதியானதல்ல, இதுவும் கடந்து போகும் என்பதை மட்டும் நம்புங்கள். ஏனெனில் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷம் என்பதும் இல்லை, நிரந்தரமான வேதனை என்பதும். நம்முடைய கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும், ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு. அது என்னவென்றால், அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். அதிகமாக கோபப்படுபவர்களிடம் அன்பாக ஒரு வார்த்தை பேசி பாருங்கள், அந்த நொடியே அவர்கள் கரைந்து விடுவார்கள். கோபம் ஒரு நிமிட ஆவேசம், ஆனால் அதன் விளைவுகள் வாழ்நாள் பாடம். நிதானம் ஒரு மனிதனின் அழகான ஆடம்பரம். அது வெற்றியை மட்டுமல்ல, மதிப்பையும் தரும். கோபத்தில் எடுத்த முடிவு தோல்விக்கான வழி, அதுவே நிதானத்தில் எடுத்த முடிவு வெற்றிக்கான வழி. கோபம் உன்னை அடிமையாக்குகிறது, நிதானம் உன்னை தலை நிமிர்ந்தவனாக உயர்த்துகிறது. யோசித்து பார், உனது வாழ்க்கையில் நிதானம் தான் மிக அவசியம்.